இப்போ என்னோடய அனுபவங்கள்னு ஒன்று இருக்கும்ல, இந்த 10 கேட்டகரியில், அதாவது ஒன்று வந்து நாம் வந்து உடம்பை சொல்லலாம், ஒன்று வந்து ஃபினான்ஸ் சொல்லலாம், ஒன்று வந்து ஃபேமிலியை சொல்லலாம், ஒன்று வந்து பேட் ஹேபிட்ஸ் சொல்லலாம், ஒன்று வந்து இந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் சொல்லலாம், இன்னொன்று வந்து சடனாக நம்ம வந்து திடீர்னு ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணி சடனாக விடுவோம். அந்த சடனாக டெவலப் பண்ணி விடுறதுன்றது 5 வருஷம் இருக்கும். திடீர்னு உள்ளே போனார், 5 வருஷம் கழிச்சு வெளில வந்துட்டார். ஆனால் இந்த 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 1 crore காலி பண்ணியிருப்பார். இப்படியான மனிதர்கள்லாம் இருக்காங்க. இந்த அனுபவங்களை எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லணும். நீங்கள் அது இந்த அனுபவங்கள் அவங்களுக்கு தெரில, ஆனால் நீங்கள் இதை எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு இப்படி வேணும். அதாவது வழுக்கி விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பையனோட கூட இருப்போம். இந்தந்த இடத்துலலாம் வழுக்குன்னு சொல்லிடணும். விழுந்தாலும் நாங்கள் இருப்போம். நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்கள வந்து எப்பவும் விட்டு போகிற ஆட்கள் இல்லை. நல்ல குழந்தைகள் நல்லா வரணும். ஆனால் ஒருவேளை எங்கேயாவது தவறி முதல்லையே சொல்லியிருந்தா சரியாக இருப்பாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு. இது இவங்க. இப்போ நான் இவங்கள்ட்டையே கேட்குறேன், சரி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இப்படியான பேரண்ட்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸுக்குமே இதுதான் லெசன். நம்ம என்ன பொதுவாக நினைக்கிறோன்னா, இப்போ கூட நான் டுவர்ட்ஸ் நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இருந்த அது அந்த வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட்டு சீட் வந்து, சார் நீங்கள் வந்து நக்கீரனில் பேசுகிறவர் தானே அப்படின்னாங்க. அந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் நிற்கும்போது ஒருத்தங்க வந்து நீங்கள் நக்கீரனில் பேசுகிறவங்க தானேன்னு கேட்டாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தங்க அந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் இருந்து கேட்டவங்க, சார் அதாவது பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்கும்போது சில ஐடியாஸ் கிடைக்கிது, தேங்க்யூ அப்படின்றாங்க. இப்போ இவங்களே அந்த பிரச்சனையை அவங்களாவே சால்வ் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நம்ம பேசுகிற பேரண்ட்ஸ் அதுக்கே வரல, நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு வைப்போமே, இதெல்லாம் வரும்பா பார்த்துக்கணும்.